சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். பரபரப்பான அரசியல் சூழல தாவேக தனித்து போட்டியிடுமா அல்லது கூட்டணி வைத்து போட்டியிடுமா அப்படிங்கிற பல்வேறு எதிர்பார்ப்புகள் எழுந்துட்டு வந்த இந்த நிலையில இன்னைக்கு தாவேக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் ஆலோசனையில ஈடுபட்டிருக்காரு. அதாவது தனித்து போட்டியிடலாமா இல்ல கூட்டணியோட போட்டியிடலாமா, கூட்டணியோட போட்டியிட்டா உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்கும், தனித்து போட்டியிட்டா உங்களுடைய சப்போர்ட் எந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் தொடர்பா அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் மத்தியில இன்னைக்கு ஆலோசனையில ஈடுபட்டிருக்காரு. மாவட்ட செயலாளர்களையும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அதாவது கட்சி என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் இணைவோம், உழைப்போம் அப்படிங்கிற மாதிரி மாவட்ட செயலாளர்கள் தரப்புலையும் சொல்லப்பட்டிருக்கு. கூட்டணிக்கு வருவார்கள் என்று யாரையும் நம்பி கட்சி தொடங்கலை அப்படின்னு ஒரு பக்கம் தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் இந்த கூட்டத்தில் முன் வச்சிருக்கக்கூடிய ஒரு கருத்தாகவும் இருக்கு. 234 தொகுதிகளையும் வெற்றி பெற கடுமையா உழைக்கணும்னு சொல்லி தாவேக நிர்வாகிகளுக்கு திரு ஆனந்த் அவர்கள் வலியுறுத்தி இருக்காரு. கூட்டணி தொடர்பா நிர்வாகிகளிடம் முதல் முறையா கருத்து கேட்டிருக்கக்கூடிய இந்த விவகாரம் தற்பொழுது அரசியல் வட்டாரத்துல ஒரு பெரும் பரபரப்பையும் ஒரு இன்ட்ரெஸ்டையும் கிளப்பி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ந்து இது தொடர்பாக கருத்துக்களை கேட்டு பெறுவதற்காக நம்மோட பத்திரிகையாளர் திரு TV சோமு இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார், நன்றி இணைப்புல இணைஞ்சதற்கு. சரி, இவ்வளோ நாள் தனித்து கூட்டணி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம், தனித்து தான் அவங்க களத்தில் இருப்பாங்க அப்படின்னு பேசப்பட்ட நிலையில் முதல் முறையாக கூட்டணியில் போட்டியிடலாமா, அதுக்கு உங்களுடைய கருத்து என்னன்னு மாவட்ட செயலாளர்கள் கிட்ட பேசியிருக்காரு தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இவங்க கூட்டணியோட போட்டியிடுவாங்களா இல்லை தனிச்சு தான் போட்டியிடுவாங்களா? இப்போ இது வரைக்குங்கிறத விட இப்போ முந்தா நாள் கூட அதான் சொல்லிட்டு இருந்தாரு. என்னன்னா 60 தொகுதிகளுக்கு இவங்க வேட்பாளர்கள் நேர்காணல் பண்ணாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ முந்தா நாள் வரைக்கும் நடந்திருக்கு. அப்ப கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா இந்த நேர்காணல் நடந்திருக்காது. ஏன்னா கூட்டணிக்கு அப்புறம் தான் அந்த தொகுதிகளை முடிவு பண்ணிட்டு செய்வாங்க. அப்ப அது வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரியான என்ன கூட்டணிக்கு நமக்கு யாரும் வரல. ஏற்கனவே காங்கிரஸ் சொன்னிச்சு, அது வரல. அப்புறம் இந்த இவங்க NDA கூட்டணியில சொன்னாங்க, அதுவும் நடக்கல. இந்த சூழல்ல தான் இப்ப நேற்று முந்தா நாள் நினைக்கிறேன் மறுபடியும் இவரு செங்கோட்டையன் சொன்னாரு, நாங்க தனித்து தான் இருப்போம், தேவையில்லாம வதந்திகளை பரப்புறாங்க அப்படின்ட்டு. இந்த சூழல்ல NDA கூட்டணின்னு சொல்லி ஒரு யூகம் கிளம்புச்சு. அதை பிஜேபியோடைய தமிழ் மாநில தலைவர், தமிழ்நாடு தலைவர் நயினார் நாகேந்திரன் மறுத்தாரு. விஜயோட கூட்டணின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்ட பிரசாத் அப்படிங்கிறவரை அவருடைய பொறுப்புல இருந்து, செய்தி தொடர்பாக பொறுப்புல இருந்து நீக்கினாங்க பாஜகல. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பியூஷ் கோயல கேட்டப்ப, கூட்டணி பத்தி கேட்டப்ப அவர் இங்க சீஃப் எடப்பாடி பழனிசாமி தான், அவரை கேளுங்க அப்படின்ட்டாரு. எடப்பாடி பழனிசாமியை தாவேக கூட பேச்சுவார்த்தையே இல்லை, நீங்களா ஊடகங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டு கேட்கறீங்க அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழல்ல இது கூட்டணிக்காக இவங்க பேசினாங்களா, இல்ல ஒருவேளை இந்த வர 2026 தேர்தலை நம்ம புறக்கணிச்சுட்டு, போன நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க போட்டியிடல, அந்த மாதிரி பண்ணிடலாமாங்கிறதுக்கான ஒரு விவாதமா அப்படின்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே இவங்க கூட்டணி வரக்கூடிய கட்சிகளுக்கெல்லாம் நாங்க அமைச்சர்கள் இடம் தருவோம் அப்படிங்கறத மாவட்ட செயலாளர்களை கூட்டி விஜய் பேசல. அதுக்கப்புறம் தனித்து போட்டின்னு சொல்லி விஜயும் அவருக்கு அடுத்த இடத்துல இருக்கிறவங்க சொல்றப்பையும் மாவட்ட செயலாளர்களை கூட்டு பேசி முடிவெடுத்து அதை சொல்லல. அதெல்லாம் இவங்க சொல்றதுதான் அங்க கேட்கணும் அப்படிங்கறதா இருக்கு. திடீர்னு மாவட்ட செயலாளர் கூப்பிடுறாங்கன்னா இது கூட்டணிக்காகவா, இல்ல 2026 சட்டமன்ற தேர்தல நம்ம ஒதுங்கிடுவோம், இதுல போட்டியிட நிலவரம் சரியில்லை. இப்ப விஜய்க்கு இருக்கிற கெட்ட பெயர், தொடர்ந்து கெட்ட பெயர் வந்துட்டு இருக்கு. அடுத்தது ஏற்கனவே நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன், ஒவ்வொரு தொகுதியிலும் 1500 இருந்து 5000க்குள்ளதான் வாக்கு இருக்கும். இப்ப அதை விட இப்ப குறைஞ்சிருக்கும். இந்த மாதிரியான ஒரு சூழல்ல சரி நம்ம தேர்தல்ல இருந்து ஒதுங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இப்ப இதுக்கு இன்னொரு விஷயம் சொல்லலாம். அவங்க என்ன சொன்னாங்க, 50,000 பேர் விருப்பம் மனு வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி தான் அறிவிச்சாங்க. ஆனா மறுபடியும் அதுக்கு உரிய பணம் கட்டி எத்தனை பேர் திருப்பி கொடுத்தாங்கிற தகவலை சொல்லல. ஒரு யூக தகவலாக வந்தது. ஏன்னா 1000 பேர் கொடுத்த 1200 பேர் கொடுத்தாங்கலாம் சொல்லிக்கிட்டாங்களே ஒழிய, இந்த 5000 பேர் 100 ரூபா கொடுத்து விருப்ப மனு வாங்கினாங்கன்னு சொன்னதை இதை சொல்லல.
அப்போ அதுக்கான ஒரு விருப்பமும் வந்து இவங்களுடைய கட்சிக்காரங்கள்ட்ட அந்த ரசிகர்கள்ட்ட போட்டிடுறதுல விருப்பம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சிருப்பாங்க. அதனால இந்த கூட்டங்கிறது யாரு கூட கூட்டணி அப்படிங்கிறதா இல்ல இந்த தேர்தலில் வந்து நம்ம போட்டியிடாம இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்றதுக்கான ஒரு கூட்டமாங்கிறது தெரியல. அது நான் பின்னாடிதான் அந்த தகவல் தெரியும். அதே நன்றி திரு டிவி சோமு சார், இணைப்பில் இணைஞ்சு உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு. சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.